இதில் தான் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம், எல்லா செலவும் பார்க்குறோம். இது 40-50 வருஷமாக அந்த தொழில் பார்த்துக்கிட்டு வரோம். எங்கள் அப்பா பார்த்தாரு, எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் பார்த்துக்கிருக்கேன். தெரியுது. இந்த வீடியோவில் சுங்குடி சேலை எப்படி தயாரிக்கிறாங்க, இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மதுரையிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டியில் இருக்க இந்த சுங்குடி சேலையை எப்படி தயாரிக்கிறான்னு பார்க்கறதுக்காண்டி போயிருந்தோம். ஒரு சேலையை தயாரிக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு அங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சேலையை ஏழைகளோட பட்டுன்னு சொல்லுவாங்க. மதுரையில் புரோட்டா, மல்லிகைப்பூ, மீனாட்சி அம்மன் கோயில் நிறையா ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி இந்த சுங்குடி சேலையும் ஃபேமஸ் தாங்க. இந்த சுங்குடி சேலையை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இதோட ஸ்பெஷல்லாம் என்னக்கா? இதோட ஸ்பெஷல்னா ரெடி. திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த சின்னாலம்பட்டியில் இந்த சுங்குடி சேலைலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதனால வந்து இந்த சுங்குடி சேலையை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இருக்கும். எங்களோட கம்பெனியோட பேர் வந்து வழிவிடு முருகன் பிரிண்டர். 35 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சுங்குடி சேலைன்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஊருக்கு என்ட்ரி ஆகும்போதே, சின்னாலப்பட்டிக்குள்ளே என்ட்ரி ஆனாலே நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த காட்டன் புடவை காய வைக்கிற ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். டை பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்டிங் செக்ஷனுக்கு வரும். பிரிண்டிங்லேருந்து அப்புறம் அயனிங் செக்ஷனுக்கு போகும். எனக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரிண்டிங் செக்ஷன். இதில் கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு 15 பேர் 16 பேர் வந்து லேபர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அதுவும் 17-18 வருஷமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, 10 இயர்ஸாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா காலத்துலேயும் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. காட்டன் புடவையை பற்றி சொல்லணும்னா, ஆரம்பத்தில் வந்து ஓல்டேஜ் லேடிஸ் தான் இந்த புடவையை கட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் சுங்குடி டிசைன்னா அப்படி தான் விரும்புவாங்க. இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு ஹாட்டாக இருக்கிறனால எல்லாருமே இந்த காட்டன் புடவையை விரும்பி எடுத்துக்கிறாங்க. சிங்கிள் கலரில், டபுள் கலரில், மல்டி கலர், கலம்கரி, நிறைய பிரிண்டிங் டிசைன்ஸை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு சீசனுக்கு என்னென்ன வருதோ, ட்ரெண்டிங் மாறுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இது வந்து சுங்குடி சாரீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, இது பிரிண்டிங், அதாவது ஸ்க்ரீன் பிரிண்டிங் இதுக்கு பேர். இதுக்கப்புறம் பத்திக்குன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பாந்தினி டிசைன் இருக்குது. இந்த சுங்குடி காட்டன் வந்து காட்டன்லேயே ஒரு வகை தான். இப்போ இந்த சேலையை கட்டும்போது நமக்கு வந்து அது என்ன சொல்கிறது, வெயில் காலத்தில் கட்டும்போது அப்படியே அவ்வளோ ஹீட்டே தெரியாது. அப்போ வந்து உங்களுக்கு உடம்புல எல்லாம் வந்து அந்த ஹீட்டை வந்து ஃபுல் இழுத்துரும். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஹார்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த காட்டன் புடவை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே ஆப்போசிட்டாக மழை காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா, அப்போவே நீ இந்த காட்டன் புடவை, இந்த சுங்குடி காட்டன் புடவை நீங்கள் வியர் பண்ணும்போது அந்த குளிர் தெரியாது. இந்த காட்டன் புடவை வந்து எங்களுக்கு வந்து சோமனூர்லேருந்து நெஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து டையிங் யூனிட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. நமக்கு என்னென்ன கலரில் பார்ட்டிஸ்க்கு என்னென்ன கலர் தேவைப்படுதோ, என்னென்ன பார்டரில் கலர் தேவைப்படுதோ அந்த மாதிரி அவங்க டை பண்ணி எங்கிட்ட கொடுத்துருவாங்க. டை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியான பிரிண்டிங்லாம் அடிச்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னா, இதை நல்லா வெயிலில் காய வைப்பாங்க. காய வச்சு அயனிங் ப்ராசஸ்க்கு கொடுத்துருவோம். அயனிங் ப்ராசஸில் வந்து சாஃப்ட் ஃபினிஷிங் இருக்குது, கஞ்சி இல்லாமல் இருக்குது, கஞ்சியோடையும் அயன் பண்ணி அவங்க வந்து எந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. சுங்குடி காட்டன் புடவையில் பத்திக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை சேலையில் தான் பிரிண்ட் அடிப்போம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், 10 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புடவை வந்து ஒரு நாளைக்கு 20 சேலை மட்டும் தான் ப்ரொடக்ஷனே பண்ண முடியும். இதுவும் வெள்ளைப்பாடு அதிகமுள்ள சேலை தான். இந்த சேலையை வந்து பிரிண்ட் வந்து சேலையே கிழிச்சாலும் இந்த பிரிண்ட் மறையவே மறையாது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் ஃபினிஷிங் ஆன சேலை. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, கலர்ஸும் நிறையா போடுவாங்க. இந்த சுங்குடி சேரீனா என்ன? சேலையோட உடல் பாகத்தில் நிறையா சின்ன சின்னதாக கட்டு கட்டுவாங்க. அந்த கட்டு கட்டினது இடத்த பச்சை, மெரூனு, ப்ளூ, ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி சாயங்களை வைப்ரேட் கலரில் முக்கி எடுப்பாங்க. அந்த பெயிண்ட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா துவைச்சி அயன் பண்ணி கஸ்டமருக்கு விற்றுருவாங்க.
இந்த கட்டுக்கட்டி டெக்னிக்கு டை அண்ட் டைன்னு சொல்லுவாங்க. சுங்குடி சேலை தமிழர்கள் குஜராத்ல இருந்து வந்த நெசவாளர்கள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. இந்த சேலையை ஒவ்வொரு ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி ஒவ்வொரு சேலைக்குள்ள அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இவங்க அப்கிரேட் பண்ணி அதை சுங்குடி சேலையாக மாற்றினாங்க. ஒரு சேலையை வந்து உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயம். அதுக்குள்ளே வந்து நிறைய வேலை இருக்குது. அதை தான் நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. இந்த புடவை வந்து உற்பத்தி பண்ணுறது சின்னாலப்பட்டி தான் மெயினாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டின்ற ஊர் வந்து அதிகம் ஃபேமஸ் இந்த புடவைக்கு. அதனால திண்டுக்கலுக்கும் இதோட பெருமை போய் சேரும். இந்த சுங்குடி சேலையை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அது என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.